ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 70 வருஷமாக இன்றைக்கி சாணக்கியன் காய்ச்சாலும் சரி தான் அதில் ஜனா எம்பி காய்ச்சாலும் சரி தான் இதெல்லாம் அவங்களோட பரம்பரையாக கதைச்சு வந்திருக்காங்க. ஒன்றுமே செய்யலை. ஆக குறைஞ்சது எங்களோட கிராமங்களில் கக்கூசிக்கு கேட்குடி போட இல்லாத ஒரு கட்சியாக தான் இருந்து வந்திருக்கு. ஒன்றுமே ஒருத்தருக்கும் செய்து கொடுக்கல. மக்கள் நீங்கள் ஆணை கொடுப்பது எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு அப்பால் ஏதோ சேவை செய்வதற்காக தான். சேவை செய்வதில் 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்றுமே செய்யாமல் கோஷம் எழுப்புவது அல்லது முடிந்தவற்றை செய்து விட்டு போகுது. இதிலே நம்மளோட ரகம் என்னென்னால் முடிந்தவற்றை மக்களுக்காக செய்து கொடுப்பது. நான் நேற்றும் பார்த்தேன் இந்த மண்டபத்தில் இடம்பெற்ற கூட்டங்கள் எல்லாம். மக்கள் நீங்கள் ஆணை கொடுப்பது எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு அப்பால் ஏதோ சேவை செய்வதற்காக தான். சேவை செய்வதில் 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்றுமே செய்யாமல் கோஷம் எழுப்புவது அல்லது முடிந்தவற்றை செய்து விட்டு போகுது. இதிலே நம்மளோட ரகம் என்னென்னால் முடிந்தவற்றை மக்களுக்காக செய்து கொடுப்பது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 70 வருஷமாக இன்றைக்கி சாணக்கியன் காய்ச்சாலும் சரி தான் அதில் ஜனா எம்பி காய்ச்சாலும் சரி தான் இதெல்லாம் அவங்களோட பரம்பரையாக கதைச்சு வந்திருக்காங்க. ஒன்றுமே செய்யலை. ஆக குறைஞ்சது எங்களோட கிராமங்களில் கக்கூசிக்கு கேட்குடி போட இல்லாத ஒரு கட்சியாக தான் இருந்து வந்திருக்கு. ஒன்றுமே ஒருத்தருக்கும் செய்து கொடுக்கல. அதில் அடிபட்டு நொடிஞ்ச மக்கள் கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். இதே நான் சொல்லணும்னு சொன்னால் விவசாய கூட்டங்கள் இடம்பெறக்குள்ளே பிள்ளையான் வரல அடுத்தால் வரலன்னு காய்ச்சி பிரியோசனம் கிடையாது. இது மக்களோட ஊடகத்துக்கு தான் அந்த கருத்தை சொல்கிறேன். உண்மையில் கல்டிவேஷன் மீட்டிங்ன்றது மக்கள் அதாவது விவசாய அமைப்புகளும் நிர்வாகிகளும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கிறது. சொல்லுவாங்க நம்மளை பட்டையர் மாதிரிலாம் சேர்ந்து இந்த முறை எத்தனாம் தேதி விதைக்கிறோம், எத்தனாம் தேதி பட்டுறோம், இந்த நெல் இனத்தை விதைங்கோ, 100 நாள் 100 நாள் விதைங்கோ, 104 விதைங்கோ, மாட்டை எத்தனை நாள் கொண்டு போங்கோ, பிரச்சனை வந்தால் குளத்தில் தண்ணி தர கீழுமா, அதே போல் உழவடிக்கிறதுக்கு இவ்வளோதான் நாம் இந்த முறை ஃபிக்ஸ் பண்ணுவோம் எடுக்கிற கூட்ட தீர்மானம் அது அந்த பொதுமக்கள் எடுக்கிறது. அதே போல் அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதுகளில் பிரச்சனை வந்தால் அதுகளுக்கு இப்படி தீர்வுகள் கொடுக்குறேன்னு சொல்லி அதை கச்சேரி எல்லா பிரதேசங்களிலும் கூட்டங்களை நடத்தி தீர்மானத்தை அமைச்சுக்கழுகும் நிறுவனங்கள் பெரிய சாதாரண முறை. இதில் ஆக்களையும் கதைக்க இப்படி சண்டித்தனம் பண்ணியெல்லாம் தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் மக்கள் விலகி கொள்ளணும். ஊடகங்களும் அதை பிரிச்சா டாண்டியில் பார்த்தா ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பரவாயில்ல அரசியலுக்காக போடலாம். ஆனாலும் நடைமுறை சாத்தியமான விஷயங்களை செய்து கொடுக்க நான் சொல்கிறேன் என்றால் இப்படியான பிரச்சனையால் விவசாயிகள வாழ்க்கைத்திறம் பாதிக்கப்படக்கூடாது. நான் போன முறை சொன்ன உரம் தடை செய்யக்குள்ளேயே எங்களுக்கு தெரியாது பிழைக்க போதுண்டு இருந்தால் நான் என்ன சொன்னேன், நான் நியாயப்படுத்தி பேசணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்றால் நெல் விலை ஏறி 5000 10,000 போக்குல நம்மளோட வீட்டில் நாம் 20 மூடை விளைய வச்சாக்க 10 மூடை விளைய வச்சாலும் எங்களோட வீட்டுக்குள்ளே அடுக்கிறோம்னா நமக்கு சோறு தட்டுப்பாடு வராது. உங்களுக்கு தெரியும் எல்லார வாசலையும் தேங்காய் மரம் இருக்குது, பொன்னாங்கண்ணி இருக்குது, நாங்கள் பஞ்சத்தில் சாக மாட்டோம் என்று தான் சொன்னோம். அதுதான் இப்போயும் சொல்கிறேன் என்றால் இந்த முறை உரம் என்றது பிரச்சனையாக இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாக யூரியா வரும். நான் நேற்று செக் பண்ணதில் 2000 மெட்ரிக் டன் வந்திருக்கு. 2000 மெட்ரிக் டன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் விதைக்க துவங்க இல்லை. அதனால் இங்கே இருக்கிற நிச்சயமாக தெரியும் எனக்கு விவசாயம் செய்கிறார்கள். நீங்கள் ஊடகங்களை பார்க்காமல் விவசாயத்தில் இறங்கி நிச்சயமாக உழவை அடித்து நெல்லை விதைங்கன்னு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த முறை உங்களுக்கு தெரியும் கொரோனா தொற்றுக்கு பிறகு வந்த பிரச்சனையால் மிகப்பெரிய நாட்டில் பொருளாதார நெருக்கடி வந்தது. அதுக்கு பிறகு இப்போ தெரியும் உக்ரைன் ரஷ்யா போரும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு. வானதியிலிருந்து நியாயமான ஆடை தொழிற்சாலைக்கு பிள்ளைகள் போதும். உங்களுக்கு தெரியும் உங்களோட குடும்பத்திலே அக்கா கஞ்சி மாதிரி போவாங்க. அப்போ இது ஒரு பக்கம் ஏன் நான் சொல்கிறேன்டால் இந்த ஆடை தொழிற்சாலையெல்லாம் ஐரோப்பாவிலே அடுத்த போகிற பிள்ளைகளுங்க ஐரோப்பாவிலேயே பொருளாதார பிரச்சனை. இப்போ அங்கே இருக்கிற டிஎஸ்எல் சொல்கிறேன் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் 3 ஷர்ட் வச்சு போடாண்டா இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போடலாம்னு யோசிக்காங்க. ஏன் பொருளாதார பிரச்சனை அப்படி தானே வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சில அதே வெள்ளைக்காரனுக்கு வேலை வேறு நடைமுறை, தமிழாக்களுக்கு வேறு நடைமுறை. உலகத்தில் எல்லாருக்குமே தான் அன்பிதி. கோழிக்கறி சமைச்சினாம கொஞ்சம் பிரச்சனை வந்தால் மீன் ஆக்குறது, மீனில் 3 துண்டு சாப்பிட்னாம பிரச்சனைண்டா அம்மா அப்பா அம்பிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. இதை மாதிரி தான் உலகத்தில் நடைமுறை மாறி இருக்கு. கிட்டத்தட்ட நான் போன முறை சொன்னேன் அந்த கூட்டத்தில் கொரோனா வந்த நேரம் ரோட்டில் மறைச்சி காமன் புள்ளையில செக் பண்ணது. அதுக்கு எம்ஓச்சும் சாணக்கியம் செக் பண்ணாங்க.
பெரிய விஷயம் மாதிரி ஒரு மாதம் 25 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குது அந்த நிறுவனம் நம்மளோட பிள்ளைகளுக்கு. அதில் ஆக குறைஞ்சது 95% தமிழ் பிள்ளைகள் தான், 5% தான் மேனேஜ்மெண்ட் நம்பராக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது நாங்கள் எப்படி பார்க்குறோம்டா, நான் பார்க்க 2 பேரும் அப்படி தான். சாதாரணமாக நான் பார்க்குற ஒரு குடும்பத்தில் கஸ்டமர் சூழல் எப்படி பார்க்குறேன் தான். அதாலையும் இன்றைக்கு நாங்கள் கொடுக்குற இந்த பொருட்களோட நோக்கம் என்னென்றால் உங்களோட சுயதொழில் வருமானத்தை உயர்த்துறது தான், உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த வேலையில் நாங்கள் செய்தோம். சைக்கிள் கொடுக்குறாங்க, தையல் மிஷின் கொடுக்குறாங்க, கணக்கு வீடுகளுக்கு நாங்கள் போய் பார்த்தா இன்னமும் நாங்கள் ஒழுங்காக தைக்கப்பட இல்லை. வேறு கொஞ்சம் மாடலாக தைக்கிறாங்களுக்கு தான் மார்க்கெட் இருக்குது. தையல் மிஷின் எல்லாம் கணக்கு வீடுகளுக்குள்ள சும்மா இருக்குது. ஒரு சாரத்தை மட்டும் மூட்டுவாங்க, இல்லை தலையான கவர் தைப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ பயிற்சி எடுத்தாக்கள் இருக்கிறபடியா நீங்களும் அதையும் பயன்படுத்தி பிரயோஜனம் அடைங்க. தையல் மிஷின் எடுக்கிறார்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உற்பத்தி பொருளாதாரத்தில் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேணும். உற்பத்தி வீழ்ச்சியால் தான் நாடும் உலகமும் இன்றைக்கு பெரிய சவாலை சந்தித்து கொண்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற பொது அமைப்புகள் ஒரு தெளிவான வேலை திட்டங்களை முன்வைக்க வேணும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், டிஎஸ்டாக்கள கணக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். உற்பத்தி என்று சொன்னால் நாம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது புளியங்காக இருந்தாலும் சரியா, கஜுவாக இருந்தாலும் சரியா, கச்சனாக இருந்தாலும் சரியா, தரமான விலைக்கு இதை முடிவுப் பொருட்களாக மாற்றி விற்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய போகணும். இருந்தாலும் அது இன்னும் மாற்றங்கள் வரல. இப்போயும் மகளை ஓட்ட அந்த இருக்கிற கஜு எல்லாம் இன்னமும் இங்கே கஜு பக்கெட்டாக வரல. முந்திரி கொட்ட பக்கெட்டாக நான் விற்கலை. அது பக்கத்தில் இருக்கிற வேறு நகரத்துக்கு போய் தான் உரைப்பு போட்ட முந்திரியாக வருது, பொரிச்ச முந்திரியா இல்லைன்னா அப்படி மாறி மாறி வந்து ஒன்றுது. அதில் எங்கட மக்கள் என்றால் அப்படியே வாங்கி 500 ரூபாய்க்கு கொடுத்துக்குறாங்க. அது அப்படியே இன்னொரு இடத்துல போயிட்டு திருப்பி 4000 ரூபாய்க்கு மாடல் பண்ணி வருது. இதுகளை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்படியான ஒரு அறிவுபூர்வமான முடிவுப் பொருட்களை எங்கிட்ட இருக்கிற மூல வளங்களை வச்சு முடிவுப் பொருள் ஆக்கக்கூடிய மாதிரி சிந்தனை ரீதியான மாற்றங்களை பண்ணணும். இதைத்தான் நாங்கள் சிந்திக்கணும் மொழியா. அல்லது இப்போ ஒரு மாயை ஏற்படுத்திருக்கு, எல்லோரும் ஆஸ்திரேலியா போகலாம், 20 லட்சம் 40 லட்சம் ரெண்டு காசை கொடுத்து ஏமாந்துட்டு போட்டில் ஏற்றுறவனே கொண்டு போய் அகலை இடையில் இறக்கிட்டு அல்லது காட்டி கொடுத்து காசு அடிக்கிட்டு போகிறான். அனைவே காசை கொடுத்துட்டே ஏமாந்துருக்கான். எனக்கு நம்மளோட பிரதேசத்தில் பவனதி பிரதேசத்தில் 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அண்ணன் நாங்கள் 10 லட்சம் காசை கொடுத்து அவனை ஃபோன் ஓப்புறது, நான் என்ன கொடுக்க கேட்டு தான் கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பொத்தி பேர் வச்சு சேர்த்த காசுகளை அநியாயமாக யாரோ ஏஜென்சிக்கு கொடுத்து ஏமாற சம்பவங்களும் இடம்பெறுது. ஆகையால் ஏன் நான் அதை சொல்லணும்னு சொன்னால் ஏறிங்க உழைக்க இல்லாத வருமானம் இல்லைங்கிற நம்பிக்கையில்தான் தான் இதுக்கு ஆக்களை ஊக்கப்படுத்துது. அதால் நாங்கள் நம்மளோட ஊரை போல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இடங்களை நாம் நினைக்கல. நீங்கள் 6வது போய் அவசியம் வாழ்ந்து அந்த மகிழ்ச்சி அடைவாருண்டு. அம்மா பக்கத்தில், அப்பா பக்கத்தில், மாமா பக்கத்தில், பிள்ளைகளோட பக்கத்தில் வாழ்ந்து அடுத்தவன் செத்த வீட்டுக்கு போய் நல்லது கெட்டதில் கலந்து கொண்டு நிகழ்வு கொண்டு அங்கே இருக்குமா? வேறொரு வாழ்க்கை என்ன நம்மளை விட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கொஞ்சம் கூட இருக்கும். அவனோட நாட்டில் இருக்கிற சம்பளம் அல்ல சமூக பாதுகாப்பு விடைகள் வேறையாக இருக்கும். அந்த இடத்துக்கு நம்மளை நாட்டை கட்டிகள் போகணும் என்பதான் எங்களுடைய பார்வை. ஆகையால் எங்களுடைய உழைப்பும் சேமிப்பும் தான் எங்களுடைய மக்களை கட்டி எழுப்பும் அடிப்படையில் நீங்களும் அதை உணர்ந்து செயலாற்ற வேணும். அரசாங்கம் அடிப்படையில் முடிஞ்ச வரைக்கும் கிராமத்துடைய கலந்துரையாடலில் வீடு வீடாக வந்து பிரதேசங்களில் வந்து அதிகாரிகளும் சில அரசியல் பிரமுகர்களும் சேர்ந்து சில வேலைகளை இனங்கண்டாங்க. எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்திட முடியாமல் போனது. இருந்தால் நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த வருஷங்களில் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் எங்களால் முடிஞ்ச நடவடிக்கை எடுக்க முடியும் என்று. அதுலேயும் தோணியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. எத்தனை தோணி இருக்குதான்? 92 தோணி. தோணியில் இஷ்யூ வந்தது. மீன்பிடிச்சங்க நாங்கள் கதைச்சது முடிவுறுத்த போனோம். நாங்கள் ஆர்டர் கொடுக்கக்குள்ள 55,000 ரூபா இருந்தது. தோணி திருப்பி அவங்க செய்யத்து உலகட்டது 1 லட்சத்தை தாண்டிது. இப்போ அதை விட தாண்டி தான் சொல்கிறாங்க. ஒன்று நாங்கள் பயனாளிகளோட பேரை குறைக்கணும், அல்லது பயனாளிகள் சங்கங்கள் இருந்தால் காசை கொடுக்கணும்.